தூத்துக்குடி விவேகானந்தர் காலனி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 1200 கிலோ எடை கொண்ட பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடியில் கடல் வழியாக நாள்தோறும் இலங்கைக்கு பீடி இலைகள், மஞ்சள், மருந்து பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், போதைப் பொருட்கள் ஆகியவை படகு மூலம் கடத்தப்படுவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் கடற்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே உள்ள விவேகானந்தர் காலனி கடற்பரை பகுதி வழியாக பீடி இலைகள் கடத்தப்பட இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கியூ பிரிவு போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பதிவு எண் எதுவும் இல்லாத ஆவே மரியா என்று எழுதப்பட்ட பயர் படகில் 30 கிலோ எடை கொண்ட 40 மூட்டை பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் வைப்பர் படகு மற்றும் பதிவு எண் இல்லாத இருசக்கரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள், படகு ஆகியவற்றை சுங்க இலாகா அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.